வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு மறுபடியும் அதே சந்தேகம். அதாவது வீடியோவை தெளிவாக பார்த்தாலே எல்லா சந்தேகமும் சரியாயிடும். பட் அதை தெளிவாக பார்க்காம வீடியோவுக்கு கீழேயே அதே கமெண்ட் பண்ணுறீங்க. பட் போட்ட வீடியோவில் இருக்கிற சந்தேகத்தையே கேட்குறீங்க கால் பண்ணியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 காலமில் ஏதோ ஒன்று அப்டேட் பண்ண சொன்னாலும் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 2 காலம் தான் அப்டேட் பண்ண சொல்லுது அப்படின்னா, அந்த 2 காலம் பண்ணுங்கள். இல்லை வெறும் ஒரே ஒரு காலம் தான் அப்டேட் பண்ண சொல்லுது அப்படின்னா, அதையும் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே இல்லை, வெறும் எம்ப்டியாக இருக்குது அப்படின்னா விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே தாராளமாக வெளியில் வந்துடலாம். இதுக்கான காரணம் இப்போ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் கோர்ட்டில் கேட்டோம். அவங்களும் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காலம் பிரித்து கொடுப்போம். ஸோ நீங்கள் 3 காலம் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் அந்தளவுக்கு கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 காலம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. ஒரு காலம் வருதுன்னா அதே தான் சேம். எதுவுமே வரலைனாலும் நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னு தான் அர்த்தம். பட் நான் கொடுத்தேன் அது வரலை அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷனை மறுபடியும் ரீசெக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே பிஎஸ்டிஎம் மட்டுமாவது நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பிஎஸ்டிஎம் நோன்னு கொடுத்துருப்பீங்க. மேபி அதாவது எஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்போதோ இல்லை தவறுதலாக நோன்னு கிளிக் ஆகிருந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே வராமல் இருக்குது. ஒரு சிலருக்கு லாகின் பண்ணி உள்ளே போக முடியல. அது வெப்சைட் பிரச்சனை. நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமோட ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, சிஸ்டமை ஃபுல்லாக கிளியர் ஹிஸ்ட்ரியெல்லாம் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். உள்ளே போகும், வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போகும். அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் ஒரு சில வாட்டி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 90% பீப்புள் இன்றைக்கி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பெருசாக சொல்லலை. நேற்று சொன்னாங்க, ஓகே. பட் இன்றைய தினத்தில் யாருக்குமே எந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வரலை, ஒரு சிலரை தவிர. 1-2 பேர் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றது வருதுன்றீங்க. அதே போல் எதுவுமே வரலைனாலே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்கள் அப்ளிகேஷனை ரீசெக் பண்ணி பாருங்கள், இதில் வந்திருக்கா வரலையா என்ன ஏதுன்றதை. அப்புறம் ப்ரௌசிங் சென்டரில் ஏதாவது டவுட் இருக்குது, வெப்சைட் இல்லை லிங்க் ஓப்பன் ஆகலை, மெயில் ஐடி மறந்து போச்சுன்னா கூட கால் பண்ணுறீங்க. மெயில் ஐடியை நான் எப்படிங்க கண்டுபிடிச்சி தர முடியும்? நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு போட்டு நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா கால் பண்ணி கேட்கலாம், தவறுகள் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் கேட்கணும். நான் பண்ணிட்டேன் சார், அப்லோட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, இது ஓகேவா அப்படின்னா நமக்கு அதாவது சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருப்போம், அது ஒன்று. ரொம்ப பிஸியாக இருப்போம், எடுக்கவே முடியாத சூழ்நிலையில். பட் ஏதோ எமர்ஜென்சி கால் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட நான் அப்டேட் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறீங்களா அப்படி கேட்குறீங்க. இவ்வளோ தானே வரும், இதில் ஏதாவது திரும்ப வருமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கேட்கலாம். மற்றபடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கேட்க வேணாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அது என்ன சொல்கிறதுனா, எல்லோரும் எல்லா டைம்லேயும் ஃப்ரீயாகவே இருப்போம் அப்படிங்கிறது கான்செப்ட் இல்லைங்க. கொஞ்சம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், ஒரு ஃபோன் தானே, இதில் என்ன சந்தேகம், இதில் என்ன பெரிய கஷ்டன்ற மாதிரி இருக்கும். இப்படியே எல்லோரும் நினச்சாங்கன்னா அது நமக்கு ஒரு 100-150 ஃபோன் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சிலர்கிட்ட மேபி என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆன்சர் பண்ணாமல் இருந்தாலும் புரிஞ்சுக்கிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம ஏதோ ஒரு ஒர்க்கில் இருப்போம் அப்படின்றது மாதிரி அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மேபி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு தேவையில்லை. பெரிய சந்தேகமாக இருக்குது, கரெக்டான சந்தேகமாக இருக்குன்னா பரவாயில்ல. பட் எல்லாமே சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது இருக்குது. அதனால் நமக்கே ஓரளவுக்கு தெரியும். அதை மீதி மட்டும் கேட்டுக்கலாம், சந்தேகம் வர்றதை தாராளமாக கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.